Hello everyone, நான் கார்த்தி and hello my dear JK Square. இந்தியா A டீமுக்கும் ஸ்ரீலங்கா A டீமுக்குமான மேட்ச் ஸ்ரீலங்கான தம்புல்ல ஸ்டேடியத்துல இன்றைக்கு நடந்தது. இந்த மேட்ச்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் சூப்பரா ஒர்க்கும் போயிருக்கு. இந்த மேட்ச்ல நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி இந்த வீடியோல நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கார்த்தி JK யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய இதே மாதிரியான ட்ரெண்டிங் டாபிக்ஸை உங்களால பார்த்துக்கொள்ள இயலும். ட்ரை நேஷன் A சீரிஸ் ஸ்ரீலங்கால நடக்குது இந்த முறை. இதுல நாலாவது மேட்சா தான் இந்த ஸ்ரீலங்கா ஏக்கும் இந்தியா ஏக்குமான மேட்ச் இருந்தது. இதுக்கு முதல்லயே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்திருந்தது. அந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிருந்தாங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்டா bowling எடுத்திருந்தாங்க. அதனால பேட்டிங் இந்தியாவுக்கு ஓபனிங் இறங்கினது பிரப் சிம்ரனும் வைபவ் சூரியவம்சியும் தான். இந்த ரெண்டு பிளேயர்ஸும் IPL ல பயங்கர டேஞ்சரஸான பிளேயர்ஸ். ஆனா இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களால இன்னும் பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாமே இருக்கு. பிரப் சிம்ரன் 11 ரன்ஸுக்கே முகமது சிராஜ் என்ற ஒரு தமிழ் பவுலர்கிட்ட அவுட் ஆயிருந்தார். ஆனா வைபவ் சூரியவன்சி அதிரடியான ஆட்டத்தை தொடங்கி இருந்தார். 3-4 ஒரு 6 தெரிக்க விட்டு 14 பால்ஸ்ல 21 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு ருத்ராஜ் கைகோட் கடந்த 2 மேட்ச்லயுமே இருந்த ஃபார்மை கன்டினியூ பண்ணியிருந்தார். அவர் 42 பால் விளையாடி 37 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுல 3 4 அடிச்சிருந்தார். ஆனா அவர் ஜாழ்ப்பாணத்து போலரான விஜயஸ்காந்த் போல்ல LBW ஆகி அவுட் ஆயிருந்தார். ஆனா கேப்டன் திலக் வர்மா தன்னால முடிஞ்ச அளவுக்கான எஃபர்ட்டை இதுல போட்டிருந்தார். அவர் 32 பால்ஸ் விளையாடி 23 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்தியா A டீம் கேப்டனான திலக் வர்மாவை ஸ்ரீலங்கா A டீம்ல விளையாடின இன்னொரு தமிழ் பிளேயரான குகதாஸ் மாதுலன் விக்கெட் எடுத்திருந்தார். இப்படி எல்லாருமே கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு விக்கெட் தொடர்ச்சியா போய்கொண்டே இருந்தது இந்தியா A டீமுக்கு. அதுக்கு பிறகு ஆயுஷ் பதோனியும் சிந்துவும் பெரிய அளவிலான ஸ்கோரை ஸ்கோர் பண்ணல. ஆயுஷ் பதோனி 15 ரன்னுக்கும் சிந்து 6 ரன்னுக்கும் அவுட் ஆயிருந்தார். இதுல சிந்துவை விக்கெட் எடுத்தது விஜயஸ்காந்த். இப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்த இந்தியாவை காப்பாற்ற வந்தவர் தான் சூரியன்ஷ். இவர் பொறுமையா விளையாடி இந்தியா மொத்த ஸ்கோரையும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டிருந்தார். இவர் 66 பால் விளையாடி 72 ரன் அடிச்சிருந்தார். இதுல அவர் 3-4 2-6 அடிச்சிருந்தார். இவரை விக்கெட் எடுத்திருந்தார் முகமது சிராஜ் என்ற ஒரு தமிழ் பிளேயர். அதுக்கு பிறகு இந்தியா A டீமுக்காக விப்ராஜ் நிகம் என்ற பிளேயர் 51 ரன்ஸ் 46 பால்ல ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆனா அவர் ரன் அவுட்டின் மூலம் அவுட் செய்யப்பட்டிருந்தார். இப்படி ஏற்ற இறக்கத்தோட இருந்த இந்தியா பேட்டிங் முடிவுல கடைசியா 49.2 ஓவர்ல எல்லா விக்கெட்டையும் இழந்து 265 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இப்ப தங்களுடைய டர்னுக்காக சேஸ் பண்ண வந்தாங்க ஸ்ரீலங்கா A டீம். ஸ்ரீலங்கா போலிங்கை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் 3 விக்கெட், விஜயஸ்காந்த் 3 விக்கெட். இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே தமிழ் பிளேயர்ஸ். அதோட குகதாஸ் மாதுலன் என்ற தமிழ் பிளேயரும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். இதே மேட்ச்ல முக்கியமான ஓவரை இந்த குகதாஸ் மாதுலன் என்றவர் போட்டிருக்கார். அதை பற்றி பின்னுக்கு பார்ப்போம். சேஸ் பண்ண இறங்கின ஸ்ரீலங்கா A டீமுக்காக ஓபனிங் இறங்கினது விக்கெட் கீப்பர் டிக்வெலவும் அஃபிக்ஸா பெர்னாண்டோவும். ரெண்டு பேரும் தொடக்கத்தில் நல்ல அதிரடியான ஆட்டத்தை கொடுத்திருந்தாங்க. டிக்வெல 37 ரன்ஸும் அஃபிக்ஸா பெர்னாண்டோ 22 ரன்ஸையும் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த சேசிங்ல முக்கியமான பேட்டிங் விளையாடினது சமரா விக்ரம. அவர் 113 பால்ஸ் விளையாடி 93 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இதுல அவர் 7 பவுண்டரிஸையும் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த முக்கியமான சேசிங்ல ஜாழ்ப்பாணத்து பிளேயரான விஜயஸ்காந்தும் 18 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இப்படி இந்தியன் ஃபேன்ஸுக்கும் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கும் நெயில் பைட்டிங் மேட்சா இருந்த இந்த மேட்ச்ல கடைசியில ஸ்ரீலங்கா A 50 ஓவர் முடிவுல இந்த மேட்சை சமனா 265 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. 9 விக்கெட் இழப்புக்கு. இதுக்கு பிறகுதான் உண்மையான இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சே தொடங்கினது. இப்படி மேட்ச் டை ஆயினோன்னா ரெண்டு கேப்டன்ஸுமே கதைக்கிறாங்க ஆம்பியஸோட. ஏன்னா அந்த டைம்ல விளையாடுறதுக்கு தமிழ்ல கிரவுண்ட்ல இன்னும் இருட்டாம கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது. இப்படி வெளிச்சம் இருந்ததால சூப்பர் ஓவர் விளையாடலாம்னு ரெண்டு கேப்டன்ஸும் முடிவு பண்றாங்க. இப்படி ரெண்டு கேப்டன்ஸும் சூப்பர் ஓவருக்கு ஓம் சொன்னாலும் இந்தியா உடனடியா ஃபீல்டிங் வந்த பிறகு ஸ்ரீலங்கா டீம் பேட் பண்ணி வாரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி கொண்டிருந்தாங்க. அந்த டைம்லயே இந்தியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆக தொடங்கிட்டாங்க. இப்படி சூப்பர் ஓவர் பேட்டிங்காக விளையாட வந்த ஸ்ரீலங்கா டீம்ல இருந்து அஃபிக்ஸா பெர்னாண்டோவும் சஹனும் தான். இந்தியாவுக்காக இந்த சூப்பர் ஓவரை போட்டது அர்ஷாட். இந்த சூப்பர் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாவே போனது. இப்படி அந்த சூப்பர் ஓவர்ல 18 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க ஸ்ரீலங்கா டீம். ஆனா என்னதான் அப்படி 18 ரன்ஸ் அடிச்சாலும் இந்த மேட்ச் ஸ்பீடா விளையாடுறதுக்கு இந்தியன் டீம் எத்தனிச்சு கொண்டே இருந்தாங்க. ஆனா ஸ்ரீலங்கா டீம் அந்த அளவுக்கு வேகமா விளையாட முன்வராதால கொஞ்சம் கொஞ்சமா இருட்டி கொண்டே இருந்தது தம்புல்ல ஸ்டேடியத்துல. இதுக்காக இந்தியன் டீம் கேப்டன் திலக் வர்மா கோவப்பட்டு கொண்டே இருந்தார் ஃபீல்டில். ஏனென்றா அதுக்கு பிறகு பேட்டிங் செய்ய போறது இந்தியா டீம். இப்படி ஒரு வழியா ஸ்ரீலங்கா டீம் டிலே பண்ணி இருக்க கடைசியா லைட் மீட்டர் எல்லாம் வச்சு செக் பண்ணி திலக் வர்மா கடைசியில ஓகே சொல்லிட்டார். இப்படி இந்தியாவுக்காக சூப்பர் ஓவர்ல பேட்டிங் வந்தது வைபவ் சூரியவம்சியும் சூரியன்ஷும் தான். ஆனா இதை விட முக்கியமா ஸ்ரீலங்காவுக்காக சூப்பர் ஓவர் போட வந்தது தமிழ் பிளேயரான குகதாஸ் மாதுலன் தான். சும்மா சொல்லக்கூடாது. அங்கால நின்றது வைபவ் சூரியவம்சி. IPL பெரிய பெரிய
ஜாம்பவான் பிளேயர்ஸே எப்படி காட்டியிருந்தாருன்னு இந்த ஐபிஎல்ல நாங்க பார்த்திருந்தோம். அவருக்கு இந்த சூப்பர் ஓவர்ல போடுறதுன்றது ஒரு பதற்றமான சிச்சுவேஷன் தான். ஆனா இந்த பதற்றமான சிச்சுவேஷனை வந்து சரியா கையாண்டு மாதுளன் சரியான எக்ஸிகியூஷனோட இந்த சூப்பர் ஓவரை போட்டிருப்பார். கடைசியில 2 பால்ல 12 ரன்ஸ் அடிக்கணும் என்ற நிலையில மாதுளம் வந்து அந்த பால லெக் சைட்ல போட வைபவ் சூரியவம்சி தன்னுடைய பேட்டை விடுறார். அன்லக்கா அந்த பால் பட்டு பவுண்டரிக்கு தான் போகுது. இதனால ஒரு பால்ல 8 ரன்ஸ் எடுக்கணும் என்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க இந்தியா ஏ டீம். அடுத்த பால வந்து சரியான எக்ஸிகியூஷனோட வைக்கிறார் மாதுளன். இதனால வந்து அந்த பால்ல வந்து எந்த ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணப்படையல. இப்படி இந்த சூப்பர் ஓவரை வந்து சரியா போட்டதால இந்தியா ஏ டீம் வந்து ஸ்ரீலங்கா ஏ டீம் கிட்ட தோக்குறாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் உண்மையான பிரச்சனையை உருவானது. இப்படி இந்த சூப்பர் ஓவர்ல வந்து வைபவ் சூரியவம்சி அடிக்கலாம் போனோன்னா இப்படி இந்த சூப்பர் ஓவர்ல வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணோம்னா ஓவராவே செலிப்ரேட் பண்ண தொடங்குறாங்க. அந்த செலிப்ரேஷன் வந்து ஒரு எல்லையை தாண்டி வைபவ் சூரியவம்சியோட சில வேர்ட்ஸை வந்து விடுறாங்க. அவங்க என்ன நினைச்சு அந்த வேர்ட்ஸை வந்து விட்டாங்களோ தெரியல. அவர் சின்ன படியன் தானே, 15 வயசு படிக்கணுண்டு. ஆனா ஸ்ரீலங்கன் ஏ டீமுக்கு தெரியாது நினைக்கிறேன். வைபவ் சூரியவம்சி இந்தியால இருந்து வரார். விராட் கோலி மாதிரி அக்ரெசிவான பிளேயர்ஸை பார்த்து வளர்ந்த வைபவ் சூரியவம்சிக்கு 15 வயசா இருந்தாலும் அதே அக்ரெஷன் இருக்குது. இதனால உடனடியா ரியாக்ட் பண்றார் வைபவ் சூரியவம்சி. இப்படி தன்னை பார்த்து வார்த்தையை விட்ட ஸ்ரீலங்கன் பிளேயரை நெஞ்சிலே பிடிச்சு தள்ளுறார் வைபவ் சூரியவம்சி. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கிரவுண்டுக்கு நடுவுல 11 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் நிக்க எதை பற்றியும் யோசிக்காம வைபவ் சூரியவம்சி உடனடியா சண்டைக்கு போயிருந்தார். என்ன அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் எப்படி விராட் கோலிக்கு சில டீமை கண்டாலே அடிக்கணும்னு தோணுமோ அதே மாதிரி கிரவுண்ட்ல வச்சு செய்வாரோ அதே மாதிரி வைபவ் சூரியவம்சிக்கு ஸ்ரீலங்கா டீம் இனி இருக்குமன்றதுல சந்தேகமே இல்லை. இப்படி இந்த 15 வயசு படியனோட வார்த்தையை விட ஸ்ரீலங்கன் ஏ பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஜோதிச்சிருக்கணும். வைபவ் சூரியவம்சி இந்தியா ஏ டீமுக்காக மட்டும் விளையாட போறதில்லை. அவர் இனி வர T20 சீரீஸா இருக்கட்டும், T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், எல்லாத்திலையும் வந்து கண்டிப்பா விளையாடத்தான் போறார். அப்படி இருக்க வைபவ் சூரியவம்சி இந்தியாவோட ஃபுல் ஸ்குவாடோட ஸ்ரீலங்காக்கு எதிரான T20 மேட்ச்ல வாராரு வைங்களேன். அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய அக்ரஷனை காட்டுவாரு ஸ்ரீலங்கா ஏ டீம் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஜோதிச்சிருக்கலாம். ஆனா இனி ஒன்னும் செய்யலாது. பிரச்சனை வந்துட்டு ஆனா இனிமேல் வைபவ் சூரியவம்சி ஸ்ரீலங்காக்கு எதிராக எப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க போறாரு வரக்கூடிய காலங்களில் வந்து நாங்க பார்க்க போறோம். இப்படி முடிஞ்ச இந்த மேட்ச்ல இந்தியா ஏ டீம் ஸ்ரீலங்கா ஏ டீம் கிட்ட சூப்பர் ஓவரால லாஸ் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரியான ட்ரெண்டிங்ல உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோவா வேணுமெண்டா கார்த்தி ஜேகே யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஜேகே ஸ்குவாட்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோஸ் வந்து யூடியூப் அல்கோரிதம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அண்ட் அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.